Hello friends, welcome to Dharni Krishnan's Easy Diet. இன்னித்த டாபிக் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை பற்றி பேச போகிறோம். நூடுல்ஸுங்கிறது ஒரு வீட்லேயும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ ரெகுலர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்திங்கன்னா இது பண்ணுறது மைதாவில். இதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. பட் அதில் இருக்கிற கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து இல்லை. இது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் இதில் சோடியம் சத்து நிறையா இருக்குது. 300லேருந்து 400 மில்லிகிராம் வரலும் ஒரு பேக்கெட்டில் இருக்குது. அண்ட் 2 பேக்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு டபுள் ஆகும். அதுலேயும் வேறு ஏதாவது நீங்கள் சாஸு அந்த மாதிரி போட்டால் அது ஏறிட்டே போகும். இப்போ நூடுல்ஸில் மைதாவில் பண்ணுறதுனால இதில் புரத சத்து கம்மியாக இருக்குது, விட்டமின் மினரல் சத்து இது எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இது எப்பாவது ஒரு தடவை சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலராக ஒரு வாரத்தில் 2-3 நாள் உணவில் இது இதான் டயட் அப்படின்னு வச்சிங்கன்னா இது நல்லதே கிடையாது. ஏன்னா இதில் வெயிட்டு போடக்கூடிய எல்லா சான்சஸும் இருக்குது. உடம்புக்குள்ளே டெஃபிஷியன்சி கொண்டு வரது நிறையா இருக்குது. இதே ஹக்கா நூடுல்னு கிடைக்கிது. இது எப்படின்னா இதை தனியாக வேக வச்சுட்டு வேக வைக்கவும் டைம் ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் நார் சத்து இருக்கும். அண்ட் அந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய காயை போட்டு வதக்கி இந்த நூடுல்ஸையும் போட்டு நம்ம செய்யலாம். ஸோ இது வேறு விஷயம். பட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் அந்த மீல் அட்டாச் பண்ணி ஒரு பேக்கெட் கொடுக்குறாங்கல்ல அந்த டேஸ்ட்டுக்கு, அதில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வருது. ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை சாப்பிட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னா எப்பாவது ஒரு சாப்பிட்டா பெட்டர். அதுலேயும் நீங்கள் நிறையா காய் போட்டு செஞ்சால் அது கூட நல்லது தான். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க. ஸோ காய் போட்டால் கூட எந்த அளவு காய் நூடுல்ஸில் போட முடியும்? இப்போ நம்ம ரைஸ் இல்லை சப்பாத்தியோடு நம்ம சாப்பிட்றது 2 கப் காய் ஒரு மீலுக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி சாப்பிட முடியுமா? அவ்வளோ அளவு காய் நூடுல்ஸில் போட முடியுமா? இதெல்லாம் கஷ்டமான விஷயம். இப்போ சின்ன பசங்கள்லாம் நாங்கள் வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்கெட்டை நீங்கள் எடுத்து போட்டால் ஒரு 7-8 சின்ன பீஸ் வெஜிடபிள் தான் இருக்கும். அது நிஜமாக வெஜிடபிள் நூடுல்ஸ் இல்லை. இப்போ இந்த டைமில் நிறைய வெயிட் போடுறவங்க இருக்காங்க. அதனால ஹெல்த்தியர் நூடுல்ஸ் கிடைக்குது. சிறுதானியத்தில் பண்ண நூடுல், கோதுமையில் பண்ணின நூடுல், இல்லை பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் நம்ம ராஜ்மா இருக்குல்ல அதில் கூட நூடுல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் முக்கியமான கருத்தை என்ன பார்க்கணுன்னா கோதுமை நூடுல்ஸ்ன்னு போட்டு கலர் மாத்திரம் இருந்து இது சீக்கிரமாக வெந்தால் இது கோதுமை நூடுல்ஸ் கிடையாது. இது வேகிறதுக்கே டைம் ஆகணும். அப்போ தான் அது கோதுமை நூடுல்ஸ். அண்ட் தரம் வீட் அப்படிங்கிற விஷயம், அந்த கோதுமை அந்த டைப் ஆஃப் கோதுமையில் தான் இந்த நூடுல்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது வேகிறதுக்கே 3-4 மடங்கு டைம் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் நூடுல்ஸ் கூட அது வேக டைம் ஆனால் தான் அது நிஜம் சிறுதானியம் நூடுல்ஸ். இல்லைன்னா அதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதே மாவு சத்தோட இந்த நிறையா இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற நார் சத்தை எடுத்துருவாங்க. அப்போ அது நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் ஜாகிரதையாக என்ன டைப் ஆஃப் நூடுல் அப்படின்னு பார்த்து எப்பாவது சாப்பிட்டா ப்ராப்ளமே இல்லை. இப்போ யார் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, லாக்டேட்டிங் மதர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, இல்லை யாருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இவங்கெல்லாம் நூடுல்ஸ் ரெகுலராக எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் ரொம்ப ஹை சோடியம் இருக்கிறதுனால சில பேருக்கு ஸ்டமக்கில் ப்ராப்ளம் அது சரியாக போகாத கேன்சர் வரலும் கூட போய்விட சான்ஸ் இருக்குது. ஸோ நூடுல்ஸ்ங்கிறது எப்போவாவது சாப்பிடுங்க. இல்லை இந்த மாதிரி ஹெல்த்தியர் வெர்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஹெல்த்தி நூடுல்ஸ் சாப்பிட்டா டேஸ்ட்டே மாறிடுதுங்க, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கரெக்டு, டெஃபினட்டாக டேஸ்ட் மாறும். ஏன்னா அந்த கிரெயினே டிஃப்ரெண்ட். இப்போ ராஜ்மாவை பண்ணால் அது ஃபுட் குரூப்பே டிஃப்ரெண்ட், அது பல்ஸ் அடியில் வருது. வேறஸ் கோதுமை அதெல்லாம் கிரெயின்ஸ் அடியில் வருது.
எப்பாவது சாப்பிட்டா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் ரெகுலர் உணவில் இதில் கொண்டுட்டா இது நல்லதே கிடையாது. ஏன்னா டெஃபிஷியன்சிஸ் வந்துடும், வெயிட் ஏறும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட தான் வேணும்னா எப்பாவது சாப்பிடுங்க. ஒரு பேக்கெட் பண்ணி 3 பேர் ஷேர் பண்ணால் கூட இன்னும் பெட்டர். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.